வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ 20 நிமிஷம் வீடியோ. ஸோ நீங்க எல்லாரும் உங்களோட யூடியூப்ல 1.5x இல்லைன்னா 2xல வச்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா ஐபிஎல் 2025 ஆக்ஷன் சூப்பராகவே நடந்து முடிஞ்சிருக்கு. எஸ், நிறைய அன்பிலீவபிள் அண்ட் அன்பிரிடிக்டபிள் மூமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐபிஎல்லோட ஆக்ஷன்ல நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பல கோடிகள் செலவு பண்ணி பல டீம்ஸ் பல பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. ஹைலைட்டட் மூமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஜேம்ஸ் ஆண்டர்சன் அதிகமா எதிர்பார்த்தோம், அவர் அன்சோல்ட் ஆனாரு. அதே நேரத்தில் 13 வயசாகிற வைபவ் சூரியவன்சி அப்படிங்கிற ஒரு பையனை 1.1 கோடி ரூபாய் கொடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுத்திருக்காங்க. 13 வயசுல எனக்கு கிரிக்கெட்னா என்னன்னு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. பட் குடோஸ் டு தட் பையன். எஸ், சீரியஸ்லி நிறைய நல்லா விளையாண்டதுனால தான் இந்த ஒரு மதிப்பு. இது மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் நடந்துச்சு. அண்ட் இந்த வீடியோல நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபிஎல் 2025 ஃபுல் டீம் ஸ்குவாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீடைல்டா பேச போறோம். சோ வாங்க பேசலாம். ஃபர்ஸ்ட்லி பஞ்சாப் கிங்ஸோட ஃபுல் ஸ்குவாட் பேசலாம். ஏன்னா இவங்க தான் கிட்டத்தட்ட 110 கோடியோட உள்ள வந்தாங்க. பேட்டர்ஸா வந்து ஸ்ரேயஸ் ஐயர், நேகல் வதேரா, பிரப்சிம்ரன் சிங், ஜாஸ் இங்கிலீஷ், விஷ்ணு வினோத், பேலா அவினாஷ், ஹாண்டரோர் சிங் எடுத்திருக்காங்க. பவுலர்ஸா அர்ஷதீப் சிங், யுஸ்வேந்திர சகால், லாக்கி ஃபெர்கியூசன், விஜயகுமார் வைசாக், எஸ் டோகூர எடுத்திருக்காங்க. குல்தீப்சன், ஜேவியர் பேரட்லட்டும் இதுல வருவாரு. ஆல்ரவுண்டர்ஸா மார்க்கஸ் டாய்னிஸ், மார்க்கோ ஜான்சன், சசாங் சிங் ஆல்ரெடி ரீடைன் பண்ணியிருந்தாங்க. கிளென் மேக்ஸ்வெல் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. பிரியன்ஸ் ஆர்யாவை எடுத்திருக்காங்க. அஸ்மதுல்லா ஒமர்சாயை எடுத்திருக்காங்க. ஹர்பிரீத் பிரார் எடுத்திருக்காங்க. ஆரோன் ஹாடி எடுத்திருக்காங்க. சூரியன் ஜட்ஜ் எடுத்திருக்காங்க. முஷீர் கான், எஸ் நம்மளோட சர்ஃப்ராஸ் கானோட தம்பி, அந்த பையன் எடுத்திருக்காங்க. பிரவீன் டியூபே எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா ஸ்குவாட பில்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி ரொம்ப நல்ல டீம் தான், பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. பாண்டிங் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயரோட அந்த காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் எனக்கு என்னன்னா, யாரை ஓபன் பண்ண விடுவாங்க? பிரப்சிம்ரன் சிங் லைக் ஒரு ஜாஸ் இங்கிலீஷோட ஓபன் பண்ண போறாரா, இல்ல பிரப்சிம்ரன் சிங் வந்து அந்த பெய்லா அவினாஷோட ஓபன் பண்ண போறாரா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா 110 கோடியோட உள்ள வந்து ஒரு நல்ல ஓபனரை இன்னும் அவங்க தட்டி பறிச்சிருக்கலாம். அதை மிஸ் பண்ணிட்டாங்களோ எங்கேயோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. மேபி இவங்க கொஞ்சம் புதுசா யோசிச்சு கிளென் மேக்ஸ்வெல்ல கூட ஓபனிங் அனுப்பலாம். ஏன்னா அது மாதிரி ஒரு வாட்டி ஆஸ்திரேலியாவில் நடந்து அதுவும் சக்சஸ்ஃபுல்லா மாறி இருக்கு T20ல. சோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. சோ பஞ்சாப் கிங்ஸோட ஸ்குவாடு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் வந்து எப்படி சொல்றது, இன்னும் அவங்கள்ட்ட இருந்த அமௌண்ட்டுக்கு நல்ல நல்ல நோன் நேம்ஸ் பக்கம் போயிருக்கலாம். பட் தெரியல, ஏதோ அவங்களோட இது இப்படி இருந்திருக்கு. அதுக்கு அடுத்தபடியா வந்து சென்னை சூப்பர் கிங்ஸோட ஸ்குவாடு. எஸ், பேட்டர்ஸா ருத்ரா ஜெய்க்வாட், டெவான் கான்வே, MS தோனி, ராகுல் திரிபாதி, வான்ஸ் பேடி, அவர் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். அதே மாதிரி ஆண்ட்ரே சித்தார்த் ஃப்ரம் தமிழ்நாடு எடுத்திருக்காங்க. சைக் ரசித்தை மறுபடியும் எடுத்துட்டு வந்திருக்காங்க 30 லட்சம் ரூபாய்க்கு. அதுக்கு அடுத்தபடியா பவுலர்ஸா மதிஷா பத்ரான் அவர் ரீடைன் பண்ணாங்க. நூர் அகமது எடுத்தாங்க. ஸ்ரேயஸ் கோபால், கலீல் அகமது, குர்ஜ்பனித் சிங் ஃப்ரம் தமிழ்நாடு. அவர் ஆக்சுவலி பஞ்சாப், ஆனா தமிழ்நாட்டுக்காக தான் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு. ஆத்தன் எல்லிஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா, முகேஷ் சௌத்ரி எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா ஆல்ரவுண்டர்ஸா ரவீந்திர ஜட்டு, ரச்சின் ரவீந்திரா, சிவம் டூபே, சாம் கரன், தீபக் ஹூடா, ஜாமி ஓவர்டன், விஜய் சங்கர், ராமகிருஷ்ணா கோஸ் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு பிளேயர். கம்லேஷ் நாகர்கோட்டி, அண்டர் 19 டேலண்ட், பயங்கரமான ஒரு பையன். பட் இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு, பட் ஸ்டில் எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா ரவிச்சந்திரன் அஸ்வின், எஸ் ஆப்வியஸ்லி ஆஷ்னா இஸ் பேக், அனுஷுல் கம்போஜ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட ஸ்குவாட பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதுலயும் வந்து எனக்கு ஒரு மைனஸா தெரியுது, ஒரு ஃபாரின் ஹிட்டர் லைக் ஒரு டிம் டேவிட் மாதிரியோ, ரோமன் பவுல் மாதிரியோ, அது மாதிரி பினிஷிங்ல ஒரு ஹிட்டரை வச்சு மூவ் பண்ணணும். அப்படி யாரையுமே அவங்க எடுக்கல. மேபி சாம் கரன் அந்த ரோல் ஆட வைக்க போறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இல்ல விஜய் சங்கர் கூட அந்த ரோல் ஆடுற ஒரு பிளேயர் தான். அது என்ன மாதிரி கொண்டு போறாங்கன்னு தெரியல. பட் எனக்கு என்னமோ அங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கணும் டீம் அப்படின்னு தோணுது. பட் ஓவராலா நல்ல பிக் தான். பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீசென்டான ஸ்குவாட செமையான அமௌண்ட்ல பிக் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பேட்டர்ஸா ரிஷப் பண்ட், நிக்கோலஸ் புரான், டேவிட் மில்லர், எய்டம் மார்க்ரம், மேத்யூ பிரீட்ஸ்க், ஆரியன் ஜுயல், ஹிமாத் சிங் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டர்ஸ் சரௌண்ட் அப் பண்ணிருக்காங்க. பவுலர்ஸா மயங்க் யாதவ் ஆல்ரெடி ரீடைன் பண்ணப்பட்டார். ரவி பிஷ்னாய் ரீடைன் பண்ணப்பட்டார். ஆவேஷ் கான திருப்பி எடுத்தாங்க. ஆகாஷ் தீபா எடுத்தாங்க. மொஷின் கான் எடுத்தாங்க. சமர் ஜோசப் எடுத்தாங்க. மணிமாறன் சித்தார்த் ஃப்ரம் தமிழ்நாடு, அந்த பையனை நூல் விட்டு தூக்குனாங்க. டிக்வேஷ் சிங் அப்படின்னு ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. பிரின்ஸ் யாதவ், ஆகாஷ் சிங் அவர் சிஎஸ்கேக்காக ஆடி இருக்காரு, அவரையும் எடுத்தாங்க.
ஆல்ரவுண்டர்ஸ் அப்துல் சமத், ஆயுஷ் பதோனி, மிச்சல் மார்ஸ், சபாஸ் அகமது, அர்ஷின் குல்கர்னி, ராஜ்வர்தன் ஹங்ககேக்கர், யுவராஜ் சௌத்ரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டொமஸ்டிக் டேலண்ட்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த டீம் பாக்குறப்போ எப்படி இருக்குன்னா ஒரு பேலன்ஸ்டான ஸ்குவாடா தான் எனக்கு தெரியுது. நிறைய இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பிளேயர்ஸ், அட் த சேம் டைம் டொமஸ்டிக்ல நல்லா ஆடிக்கிட்டு இருக்க ஒரு பிளேயர்ஸ் அண்ட் ஃபியூச்சர் எல்எஸ்ஜியை இப்படிதான் உருவாக்கணும், ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணணும் ரிஷப் பண்ட வச்சுனா அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்எஸ்ஜியோட ஸ்குவாடும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. பட் ஸ்டில் எனக்கு வந்து ஃபுல்ஃபில்டா இல்ல. இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்ல பிளேயர்ஸை கொஞ்சம் நோன் நேம்ஸை எடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது. பிகாஸ் எல்எஸ்ஜியோட பிச் கண்டிஷன் படி நீங்க வந்து நிக்கோலஸ் புரான், ரிஷப் பண்ட், ஒரு டேவிட் மில்லரை திருப்பி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அனுப்புறது எனக்கு அது வந்து கரெக்டா படல. ஏன்னா ஸ்பின்னர்ஸ் அகைன் விக்கெட்டை எடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. எங்கேயோ ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஸ்டார் காம்பினேஷனை பில்ட் பண்றோம்னு சொல்லிட்டு எங்கேயோ கோட்டை விட்டாங்களோன்னு எனக்கு லைட்டா ஜெர்க் அடிக்குது. பட் பார்க்கலாம். ஓவராலா அந்த ஓனர் ரொம்ப ஹாப்பி. நாங்க இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம், எடுத்துட்டோம் அப்படின்ட்டு. என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜஸ்டின் லாங்கர் தான் அங்க கோச். சோ அவர் பார்த்துப்பாரு எல்லாத்தையும். ஓகே, அதுக்கு அடுத்தபடியா ஜிடி தான்ப்பா சூப்பரா ஆரம்பிச்சாங்க ஐபிஎல் 2025 ஆக்ஷன். ஏன்னா ஜாஸ் பட்லர் எடுத்தாங்க, ககிசோ ரபாடாவை எடுத்தாங்க, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்க செட் 1 செட் 2லயே. பட் ஓவராலா நல்ல டீமா அது இருக்கு. பேட்டர்ஸா கில்லு, ஜாஸ் பட்லர், செர்ஃப்ரன் ரூத்தர்ஃபோர்ட், கிளென் பிலிப்ஸ், குமார் குஷக்கரா, செம்மையான ஒரு டேலண்ட் ஃப்ரம் ஜார்க்கண்ட் அந்த பையன். எஸ், அனுஜ் ராவத் ஆர்சிபில ஆடி இருக்காரு, அவரும் விக்கெட் கீப்பர் பேட்டர். சோ இப்படி எடுத்திருக்காங்க. பவுலர்ஸா ரஷீத் கான், முகமது சிராஜ், ககிசோ ரபாடா, பிரஷித் கிருஷ்ணா, ஜெரால்டு காட்ஸே, குர்னூர் பிரார், இஷாந்த் சர்மா, மனோஜ் சூத்தார், குல்வத் கெர்ஜோலியா. எஸ், செம்மையான பவுலிங் யூனிட், வேற லெவலான பவுலிங் யூனிட் இருக்கிற ஒரு டீமா இது இருக்கு. ஆல்ரவுண்டர்ஸா பாருங்க, சாய் சுதர்சன் பவுலிங்கும் போடுவாரு, அதனால அவர் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல சேர்த்துக்கிட்டாங்க. சாய் சுதர்சன், ஷாருக் கானும் பவுலிங் போடுறாரு, அவர் தான் டிஎன்பிஎல் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராலாம் வந்தாரு போன வருஷம். ராகுல் டிவாட்டியா நமக்கு தெரியும் ஆல்ரவுண்டர். வாஷிங்டன் சுந்தர் எடுத்திருக்காங்க. சாய் கிஷோர் அனதர் பிளேயர் ஃப்ரம் தமிழ்நாடு. மகிபால் லாம்ரோர், அர்ஷத் கான் எடுத்திருக்காங்க, கரீம் ஜனத் எடுத்திருக்காங்க, ஜெயந்த் யாதவ் எடுத்திருக்காங்க, நிஷாந்த் சிந்து போன வாட்டி சிஎஸ்கேல அதனால அவர் எடுத்திருக்காங்க. ஓவராலா செம்ம டீம் ஜிடி. சின்ன பசங்க டீம், சின்ன பசங்களை வச்சே நாங்க மூவ் பண்றோம் அப்படின்ட்டு விரும்புறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர் லைக் ஜாஸ் பட்லர், கிளென் பிலிப்ஸ் எல்லாம் அங்க இருக்கிறது இன்னும் அந்த டீமுக்கு ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் இந்த டீம் என்ன பண்ண போறாங்கன்ட்டு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிக் அப்படின்னா இதுல வந்து தமிழ்நாடு பிளேயர்ஸ் லைக் ஒரு சாய் கிஷோர், வாஷிங்டன் சுந்தர், அதே நேரத்தில் வந்து ஷாருக் கான், சாய் சுதர்சனம் ஒன்னா இணைச்சதுதான். தமிழ்நாடு பிளேயர்ஸ் அங்கதான் எப்பவுமே அதிகமா இருப்பாங்க. இந்த வருஷமும் அது கண்டினியூ ஆகுது. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு 10 டீம்லயுமே அதிக மார்க்க வாங்குற ஸ்குவாடா இருக்கும். சீரியஸ்லி பிளேயிங் 11 செதுக்கி விட போறாங்க. ஒரு நியூ இயரா ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சு. பேட்டர்ஸா கேஎல் ராகுல், ட்ரிஸ்டன் ஸ்டப், ஜேக் பிரேசர், மெக்கர்க், ஹாரி ப்ரூக், அபிஷேக் போரல், ஃபேப் டு பிளிசஸ், டொனோவன் ஃபெராரியா விக்கெட் கீப்பர் அவரு ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா, கருண் நாயர் எடுத்திருக்காங்க. பவுலர்ஸா குல்தீப் யாதவ், மிச்சல் ஸ்டார்க், நட்டு, முகேஷ் குமார், மோகித் சர்மா, துஷ்மந்தா சமீரா ஃப்ரம் ஸ்ரீலங்காவை எடுத்திருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸா அக்ஷர் பட்டேல், அசுதோஷ் சர்மா, சமீர் ரிஸ்வி, விப்ராஜ் நிகம், மாதவ் திவாரி, மன்மந்த் குமார், திரிபுனா விஜய், தர்ஷன் நல்கண்டே, அஜய் மண்டல் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா செதுக்கி விட்டுட்டாங்க டீம் அப்படின்னே சொல்லலாம். வேற மாதிரி ஒரு டீம். நான் போடுறேன் பாருங்க இந்த டீமை வச்சு பிளேயிங் 11 கால ஓலி, அப்படிப்பட்ட ஒரு பிளேயிங் 11 இது இருக்க போகுது. ஆனா அகைன் அண்ட் அகைன் சொல்றேன், எனக்கு பர்சனலா கேஎல் ராகுலுக்கு கேப்டன்சி வேணா. அந்த மனுஷனை ஃபுல் ஃப்ரீடமா விளையாட விடுங்க. கேப்டன்சியை தூக்கி ஃபேப்ட கொடுங்க, அவர் பார்த்துப்பாரு எல்லாத்தையுமே. சீரியஸ்லி செம டீம். கரெக்டா மூவ் பண்ணாங்க அப்படின்னா அடிச்சிடலாம். பாப்போம் என்ன பண்ண போறாரு ஹேமந்த் பதானி as a ஹெட் கோச்சா அப்படிங்கறத வெயிட் பண்ணுவோம். ஒரு கேஎல் ராகுலோட ரிடம்ஷனை நீங்க பாப்பீங்க, அதுல வந்து ஐ எம் டேம் ஷூர். ஓகே, அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ். எஸ், நிறைய பேரை பயமுறுத்த போற ஒரு ஸ்குவாடா இந்த ஸ்குவாட் இருக்க போகுது. எஸ், இவங்க வந்து ரீடென்ஷன்லயே பாதி வேலையை முடிச்சிட்டாங்க. சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க எடுத்ததும் செமையா எடுத்திருக்காங்க. ஃபுல்லா பேசலாம். பேட்டர்ஸா சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, ரியான் ரிக்கல்டன் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா. குவிண்டன் டிகாக் எடுப்பாங்கன்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தப்போ குவிண்டன் டிகாக்கே ரீப்ளேஸ்மெண்டா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்திருக்க ரியான் ரிக்கல்டனை தூக்குனானுங்க பாத்தீங்களா, அதுதான் மும்பை இந்தியன்ஸ். ராபின் மின்ஸ் எடுத்திருக்காங்க. சூப்பரான ஒரு ஸ்டோரி படிச்சேன். என்னன்னா
போன வருஷம் ராபின் வின்ஸ் ஜிடிக்கு போனார் இல்லையா, அதுக்கு முன்னாடியே இவங்க வந்து அந்த பையனை ஸ்கவுட் பண்ணி யூகேக்கு அனுப்பிலாம் கிரிக்கெட் விளையாட வச்சிருக்காங்க. அந்த பையன் மேல ஒரு கண்ணாதான் இருந்து போன வருஷம் பிட் பண்ணிருக்காங்க, ஆனா கிடைக்கல. இந்த வருஷம் மறுபடியும் பிடிச்சிட்டாங்க அந்த பையனை. வேற லெவலுங்க. த ஃபக்கிங் மும்பை இந்தியன்ஸ் அவங்களோட ஸ்கவுட்டிங் டீம் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுதுங்கிறத பாருங்க. வேற லெவல். ராபின் வின்ஸ் ஃப்ரம் ஜார்க்கண்ட் அந்த பையன், தோனியோட ஊர்ல இருந்து வராரு, விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். அந்த பையன் ரோஹித்தோட ஓபன் பண்ண போறான், கிழிச்சு கொடுக்க போறான் கையிலங்கிறது நல்லா தெரிஞ்சிச்சு. பெவான் ஜாக்கப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க, வேற லெவல் டேலண்ட் பேட்டர் அவரு. அடுத்த கிறிஸ்டன் ஸ்ரீஜித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டொமஸ்டிக் பிளேயர், அவரும் நல்லா டொமஸ்டிக் ஆடிட்டு இருக்காரு. அண்ட் மும்பை எடுத்தாலே வேற லெவல் தானங்க. பவுலர்ஸா ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், தீபக் சகர். முடிஞ்சிருச்சு. ஆப்போசிட் டீம் என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அல்லகம் கசன்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா ஒரு சென்சேஷனல் டேலண்ட், சின்ன பையன். அந்த பையனே எடுத்திருக்காங்க. ரீஸ் டாப்லிய தூக்கிருக்காங்க. சூப்பர் பிக் ரீஸ் டாப்லிய, இந்த அன்எக்ஸ்பெக்டட் பிக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். லிசார்ட் வில்லியம்ஸ் எடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் சத்யநாராயண ராஜுன்னு ஒரு பையன் எடுத்திருக்காங்க. கரண் சர்மா, எஸ் லக்கி சர்மா அங்க போயிட்டாரு. அஸ்வினி குமார், அதுக்கப்புறம் சின்னவர் அர்ஜுன் டெண்டுல்கரையும் எடுத்திருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸா ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, நமன்தீப், சூப்பர் பை வில் ஜாக்ஸுங்க. எப்படிங்க வில் ஜாக்ஸை விட்டாங்க ஆர்சிபி? வில் ஜாக்ஸ் எடுத்து வச்சுட்டாங்க. மிச்சல் சாண்டர் அங்கதான் போயிட்டாரு. விக்னேஷ் புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. ராஜ் பவார் அண்டர் 19 டேலண்ட், அந்த பையனை எடுத்திருக்காங்க. வேற மாதிரி ஒரு டீமா மும்பை இந்தியன்ஸ் சும்மா நட்டுக்கு நிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு அவங்க சம்திங் ஏதோ பெருசா பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியுது. மேபி ஒரு டீம் ஃபைனலுக்கு அவங்க போயிருவாங்க, மத்தவங்க அப்படியே போராடி இன்னொரு டீமா ஃபைனலுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தபடியா கொல்கத்தாவோட ரீடென்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பட் ஆக்ஷன் எனக்கு அவ்வளவா பெருசா பிடிக்கல. அவங்களோட ஃபுல் ஸ்குவாட் பத்தி பேசலாம். பேட்டர்ஸா வந்து பாத்தீங்கன்னா ரிங்கு சிங், குவிண்டன் டி காக், அங்கிரீஸ் ரகுவன்சி. போன வருஷம் நல்லா பண்ணாரு, திருப்பி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரஹ்மனுல்லா குர்பாஸ், ரோமன் பால், அஜிங்கியா ரகானே, மனிஷ் பாண்டே, லிவ்னித் சிசோடியா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. பவுலர்ஸா சுனில் நரேன், ஆண்ட்ரிக் நாக்கியா, ஸ்பென்சர் ஜான்சன், வைபவ் வரோரா, உம்ரான் மாலிக், மயங்க் மார்கண்டே, ஹர்ஷித் ராணாவை எடுத்திருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸா வந்து பாத்தீங்கன்னா வெங்கி ஐயரை மட்டுமே கிட்டத்தட்ட 23 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்து எடுத்தாங்க. வருண் சக்கரவர்த்தியே ஒரு ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல தான் அவங்க சேர்க்கிறாங்க. அண்ட் ஆண்ட்ரே ரசல், ரமன்தீப் சிங், மொயின் அலி, அனுகுல் ராய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஆல்ரவுண்டர் லிஸ்ட் வந்து இருக்கு. லாஸ்ட் இயர் ஒரு கப் அடிச்ச டீமோட ஸ்குவாட் மறுபடியும் இப்படி பில்ட் ஆகும் அப்படின்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா ஒரு மாதிரி கரெக்டா இல்ல. எனக்கு இன்னொரு இருக்கிற பெரிய டவுட், யார் அவங்க கேப்டன் ஆக போறாங்க அப்படின்ட்டு. மேபி வந்து அவங்க லைக் 23 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்தங்கிறதுனால ஒரு வெங்கி ஐயர் எதுவும் கேப்டன் ஆகுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. மற்றபடி டீசென்டான ஒரு டீமா இருப்பாங்க, பட் அவ்வளவா இம்ப்ரெசிவான ஒரு டீமா எனக்கு தெரியல. உங்களுக்கு என்னவோ அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தபடியா கிட்டத்தட்ட 120 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஆர்சிபி ஸ்குவாட் எப்படி பில்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். விராட் கோலி, ரஜத் பட்டிதார், எஸ் தயால் இவங்க 3 பேரும் ரீடென்ஷனா இருந்தாங்க இல்லையா. லியாம் லிவிங்ஸ்டன் எடுத்திருக்காங்க, ஒரு சூப்பரான பை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஜிதேஷ் சர்மாவை எடுத்திருக்காங்க. ஜாஸ் ஹாசில்வுட் எடுத்தது ஒரு எக்ஸலண்டான பை, ஏன்னா சின்னசாமி ஸ்டேடியமுக்கு சூப்பரா உதவுவாரு. பிலிப் சால்ட், எஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணுவாரு. போன வருஷம் கேகேஆர் கப் அடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமா காரணமா இருந்த ஒரு பிளேயர் அண்ட் ஒரு அடால் துடால் பேட்ஸ்மேன், அவரும் ஒரு நல்ல பிக். ஸ்ரேயாஸ் சர்மா எக்ஸலண்டான ஒரு பிக். சகல் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு ஸ்ரேயாஸ் சர்மா கிடைச்சிருக்காருன்னு சந்தோஷப்பட வேண்டியதா. ரஷிக் தார் சலாம் அவரையும் வந்து சூப்பரா எடுத்தாங்க. குருணால் பாண்டியா மேபி ஒரு நல்ல பிக், கண்டிப்பா பிளேயிங் லெவல் ஆடுவாரு. புவனேஸ்வர் குமார் இஸ் எக்ஸலண்ட் பிக். ஏன்னா நான் அகைன் அண்ட் அகைன் சொல்றேன், சின்னசாமி மாதிரி ஸ்டேடியம்ல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர்ஸால மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். புவனேஸ்வர் குமார் அங்க சக்சஸ்ஃபுல்லா இருப்பாரு. ஸ்வைப்னில் சிங் போன வருஷம் அவரு ரொம்ப நல்லா பண்ணாரு. குறிப்பா MS தோனியோட கேட்ச் அவ்வளவு அண்டர் பிரஷர்ல அவர் தான் பிடிச்சாரு. அதனாலதான் அவங்க குவாலிஃபை ஆனாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய கேம்ஸ் திடீர்னு இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்து என்னென்னமோ விஷயங்கள் பண்ணாரு. ஒரே ஒரு RTM அவருக்கு மட்டும் யூஸ் பண்ணாங்க. சீரியஸ்லி எல்லாரையுமே ஷாக் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் ஒரு நல்ல பை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். டிம் டேவிட் எடுத்தது செமையான ஒரு பிக். அதே நேரத்தில் வில் ஜாக்ஸை விட்டாங்க. ரொமாரியோ செஃபர்ட் செமையான ஒரு பை தான். பேட்ஸ்மேனா நல்லா பண்ணிடுவாரு, பவுலரா எனக்கு தெரியல. நுவான் துஷாரா ஒரு ஷாக்கிங்கான ஒரு பை ஃபார் சின்னசாமி ஸ்டேடியம்க்கு எந்த அளவுக்கு கரெக்டா இருப்பாருன்னு தெரியல. ஒரு உம்ரான் மாலிக்கை கொண்டு போய் சின்னசாமி ஸ்டேடியம்ல போட விட்டா என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். பட் ஸ்டில் ஒரு நல்ல பை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மனோஜ் மதங்கி எடுத்திருக்காங்க. ஜாக்கப் பேத்தல் நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி ப்ரிவியூ வீடியோலயே, SRH ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் செம்ம சென்சேஷனல் டேலண்ட் ஃப்ரம் இங்கிலாந்து. அடுத்து அந்த பையன் தாங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அண்ட் அண்டர் 19ல சூப்பரா ஆடின ஒருத்தர், ரொம்ப நல்ல பிளேயர். அதுக்கடுத்தபடியா தேவ்தத் படிக்கல் அன்சோல்ட் ஆனாரு, திருப்பி அவரை எடுத்திருக்காங்க. பேக்கப் தாங்க, சான்ஸ் இல்ல, உள்ள வாய்ப்பு கிடைக்காது. ஸ்வஸ்திக் சிகாராவை எடுத்திருக்காங்க. லுங்கிசானி நிஞ்சிடி எடுத்திருக்காங்க, அவரும் நல்ல பிக் ஆக்சுவலி அந்த பிச்சுக்கு பார்க்கலாம். அபிநந்தன் சிங் எடுத்திருக்காங்க. மோகித் ரத்தே எடுத்திருக்காங்க. ஓவராலா
வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்குவாடா தான் இருக்கு. ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர்ஸ் இருக்காங்க, புதுசா இருக்கிறவங்களும் இருக்காங்க, அண்ட் ஹார்ட் ஹிட்டர்ஸும் இருக்காங்க, நல்ல பவுலர்ஸையும் வச்சிருக்காங்க, பேலன்ஸ்டு ஸ்பின் யூனிட் இருக்கு. ஓவராலா நல்லா தெரியுறாங்க. பட் ஆனா கேம்னு வர்றப்பதான் அது இருக்கும். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியா ஆர்ஆர் ஸ்குவாட், சஞ்சு சேட்டனோட ஆர்ஆர் பத்தி பேசலாம். சஞ்சு சாம்சன், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக், துருவ் ஜோரல், சிம்ரான் கெட்மேர் அப்படின்னு சொல்லிட்டு 5 ரீடென்ஷனோட உள்ள வந்தாங்க. ஓகேவா, 5 இல்ல 6, ஏன்னா சந்தீப் சர்மாவே அவங்க ரீடைன் பண்ணிருந்தாங்க அன்கேப்டு லிஸ்ட்ல. ஓகே, ஜோஃப்ரா ஆர்ச்சரை அடுத்து அவங்க எடுத்தாங்க. எக்ஸலன்ட் பை, எங்க ஆரம்பிச்சாங்களோ அங்கே திருப்பி போயிட்டாங்க, அங்கே செமையான ஒரு பிக் எடுத்துட்டாங்க. மகேஷ் தீக்ஷனாவையும் வன்னிடு ஹசரங்காவையும் போட்டி போட்டு எடுத்தாங்க. பிகாஸ் சகலும் கிடைக்கல, அஸ்வினும் கிடைக்கல, அதனால எக்ஸலன்ட் பை. அதுக்கு அடுத்தபடி ஆகாஷ் மத்வால், சென்சேஷனல் பவுலர், டொமஸ்டிக்லயும் சரி மும்பைக்காக ரொம்ப நல்லா ஆடி இருக்காரு, அவர் எடுத்திருக்காங்க. குமார் கார்த்திகே, அந்த பையனோட ஸ்டோரி கேட்டாலே அந்த பையன்லாம் நல்லா சக்சஸ் ஆகணும்னு நமக்கு தோணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி சூப்பரா எடுத்திருக்காங்க. நிதிஷ் ராணா பெர்ஃபெக்ட்டா செட் ஆவாருங்க. நம்பர் 3 அவரை அனுப்பியே ஆகணும். அவர் ஒரு எக்ஸலண்டான பை, அவர் கண்டிப்பா நல்லா பண்ணுவாரு, நல்லா பண்ணி ஆகணும். ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயருங்க. அவரு ஐபிஎல்லாம் ரொம்ப நல்லா விளையாண்டுருக்காரு. துஷார் தேஷ்பாண்டே எக்ஸலன்ட் பை ஃப்ரம் ஆர்ஆர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ், துஷார் தேஷ்பாண்டே கடந்த 2 வருஷமா சிஎஸ்கேக்கு என்ன பண்ணிருக்காருங்கிறது நமக்கு தெரியும். அங்க சஞ்சு சேட்டனுக்கு கீழே அவர் என்ன பண்ண போறாருங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சுபம் டூபேவை எடுத்திருக்காங்க. அந்த பையன் போன வாட்டி ஒரு மேட்ச் விளையாடணும்னு நினைக்கிறேன். அந்த பையன் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வைக்கிறாங்க, ஒரு பயங்கரமான ஹார்ட் ஹிட்டர் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அந்த பையன் ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கான். சோ சிவம் டூபே அந்த சமையான ஒரு பிக். அடுத்து யுத்வீர் சிங்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க. ஃபசல் அல் ஃபரூக்கி லாஸ்ட் இயர் சர்வேச்சுக்கு ஓரளவுக்கு நல்லா டீசெண்டா பண்ணாரு, ஆப்கானிஸ்தானுக்காக நல்லா பண்ணிட்டு இருக்காரு. வேர்ல்டு கப்புக்கு இந்தியா வந்திருந்தப்போ நல்லா பண்ணாரு, T20 வேர்ல்டு கப்லயும் நல்லா பண்ணாரு. சோ அதனாலே எடுத்திருக்காங்க. வைபவ் சூரியவன்சிங்கிற ஒரு 13 வயசு பையனை ஆல்மோஸ்ட் 1.5 கோடி கிட்ட கொடுத்து எடுத்திருக்காங்க. எஸ், இது என்னன்னே எனக்கு தெரியல. அடுத்த எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை உருவாக்குறாங்களோ என்னமோ. பட் எப்பவுமே ஆர்ஆர் இதை பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சின்ன பசங்கள்ல இருந்தே எடுத்து க்ரூம் பண்ணணும்னு நினைப்பாங்க. அது வந்து பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். குவானா மப்பாக்கா ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்காவை எடுத்திருக்காங்க. எஸ், சூப்பரான ஒரு பிக். அவரு அண்டர் 19ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா வர்றாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த பையனை கரெக்டா யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும். போன வாட்டி மும்பை அந்த பையனை வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, குணால் ரத்தோர், அதுக்கப்புறம் அசோக் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேக்கப் எடுத்திருக்காங்க. ஓவராலா எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சேட்டனோட ஸ்குவாடு நல்ல ஸ்குவாடா தான் இருக்கு. சூப்பரா பிளேயிங் 11 வச்சு சூப்பரா விளையாடலாம். எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆர் டஃப் கொடுப்பாங்க. பட் அந்த பிளே ஆஃப் வரைக்கும் உறுதி. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கிறது எனக்கு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தபடியா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். எஸ், அவங்களோட பேட்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஹென்ரிச் கிளாசன், டிராவிஸ் ஜெட், இஷான் கிஷன், அபினவ் மனோகர், ஐங்கெட் வர்மா, அதர்வா டைடே, சச்சின் பேபி. அந்த ஃபர்ஸ்ட் நான் சொன்ன 4 பேரும் வேற லெவல். இன்டர்நேஷனல் கரியர்லயும் சரி ஐபிஎல்லையும் சரி அடிச்சு பொழக்கிற பிளேயர்ஸ். ஓகே, அதற்கப்புறம் அதர்வா டைடே கூட சூப்பரான ஒரு பிளேயர். சச்சின் பேபியா இருக்கட்டும், ஐங்கெட் வர்மாவா இருக்கட்டும், வாட்ச் அவுட் ஃபார் ஃபியூச்சர். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் முகமது சமி எடுத்தாங்க. அப்படியே புவனேஸ்வர் குமாருக்கு எக்ஸாக்ட் ரீப்ளேஸ்மெண்ட். ஏன்னா புவி பின்னாடி 2வது நாள் தான் வந்தாரு. அது வரைக்கும் அவங்களால பர்ஸ் அமௌண்ட் வச்சுக்கிட்டு இருக்க முடியாதுங்கிறதுனால முகமது சமி எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிடலான்ட்டு எடுத்துட்டாங்க. ராகுல் சகர் ஆக்சுவலி ஒரு நல்ல பையங்க. அந்த பிச்சுக்கு அவர் ரொம்ப நல்லா சூட் ஆவாரு. ஆடம் ஜாம்பாவும் செமையான ஒரு பிக். ஏன்னா லாஸ்ட் இயர் கொஞ்சம் இந்த ஸ்பின்னர்ஸ் தான் அவங்களுக்கு கரெக்டா கிடைக்காம அப்படியே தள்ளாடிட்டு இருந்தாங்க. சோ ஆடம் ஜாம்பா அண்ட் ராகுல் சகர் சூப்பரான பிக். சிம்ரஜித் சிங் எடுத்திருக்காங்க. அவரும் நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல இருக்கிற ஒரு பிளேயர். பட் இன்னும் கொஞ்சம் க்ரூம் ஆவாருன்னு நினைக்கிற சிஎஸ்கேக்காக ஆடி இருக்காரு. ஈஷன் மலிங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை எடுத்திருக்காங்க. ஜெய்தேவ் உனாட்கட் எடுத்திருக்காங்க. அகைன் எஸ், அவர் அந்த டீமுக்கு செட் ஆவார், அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, ஜீசன் அன்சாரி அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து எடுத்திருக்காங்க. ஓகே, ஆல்ரவுண்டர்ஸா பேட் கமின்ஸ், அபிஷேக் சர்மா, ஹர்ஷல் பட்டேல், நிதிஷ்குமார் ரெட்டி, பிரைடன் சார்ஜ், அதுக்கப்புறம் கமிண்டு மெண்டிஸ். இதுல குறிப்பா வந்து பேட், அபிஷேக் சர்மா, ஹர்ஷல் பட்டேல், நிதிஷ்குமார் ரெட்டி 4 பேருமே எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் லெவல்ல ஆடுவாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. பேட் தான் கேப்டன்சி பண்ண போறாரு. கமிண்டு மெண்டிஸ் ஆக்சுவலி ஒரு நல்ல பை. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு பர்ஸ் செலவு பண்ணிட்டாங்க. தேவையில்லாத நிறைய பிட் பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா பேக்கப் கூட அவங்களால கரெக்டா எடுத்து வைக்க முடியல. சாலிடா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு 11 அப்படிங்கிற ஒரு இதோட தான் போறாங்க. கூட ஒரு 5-6 பேர் தான் வச்சிருக்காங்க. இன்கேஸ் ஏதாவது இன்ஜுரி இல்ல யாராவது நல்லா பண்ணல அப்படின்னா கூட எங்கேயோ மாட்டிக்குவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டீம், டீசென்டான டீம். பட் இந்த வாட்டி வந்து அந்த ஸ்டார் பிளேயர்ஸ் லைக் ஒரு டிராவிஸ் ஜெட், இஷான் கிஷன், அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா,
பேட் கமின்ஸ், நிதிஷ்குமார் ரெட்டி, ஒரு ஹர்ஷல் பட்டேல், அதுக்கப்புறம் வந்து ஒரு முகமது ஷமி, இவங்கெல்லாம் கண்டிப்பா நல்லா பண்ணா மட்டும்தான் இவங்க உள்ள போக முடியும். மற்றபடி புதுசா வர்ற யாரையும் எனக்கு தெரிஞ்சு நம்பணுங்கிற அவசியம் கிடையாது, நம்பவும் முடியாது. ஓகே, அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. பார்க்கலாம். ஓவராலா வந்து சூப்பரா நடந்துருச்சுங்க, ஆக்ஷன் நடந்தே முடிஞ்சிருச்சு. அண்ட் இதுக்கப்புறம் பிளேயிங் 11 வீடியோ இருக்கு, மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பை, அன்சோல்டு பிளேயர்ஸ், அப்புறம் ஸ்வாட் அனாலிசிஸ், அது இது அதுன்னு எக்கச்சக்க கண்டென்ட் அடுத்த ஃபியூ டேஸ்க்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட கிரிக்ஸிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அனதன் பா ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.